Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. श्री राम जय राम जय जय राम ओम 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 श्री राम जय राम बोम श्री राम जय जय राम श्री राम जय राम बोम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम बोम श्री राम जय जय राम श्री राम जय जय राम बोम श्री राम जय जय राम 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 बोला पुंडलीक वरदा जानकी कांत स्मरणं सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा पंढरीनाथ महाराज की जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति जय स्वामी हरिदास गिरी महाराज की जय प्रेमी केंद्र सद्गुरु महाराज की जय सद्गुरु विठलदास महाराज की जय समस्त संत मंडली की जय आंजनेय मूर्ति की विठ्ठल विठ्ठल पांडुरंगा 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 विठ्ठल
विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा என்னோட வாய் சரியா இருக்கு लिफ्ट पण माईक ऑनलाइन विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल पांडुरंगा 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 आदि विजय एकले आदि विजय एकले आदि विजय एकले आदि विजय एकले विजय एकले विजय एकले विजय कुरले रोप वाटले विजय कुरले रोप वाटले बीजं कुरले रोप वाटले आदि विजय एकले विजय एकले विजय एकले विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल पांडुरंगा 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 एका बीजा पोटी एका बीजा पोटी 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 करू कोटी 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 जन्म घेती सुमने परी कोटी जन्म घेती घेती सुमने परी आदि विजय एकले विजय एकले ओ विजय एकले विजय कुरले रोप वाटले बीजं कुरले रोप वाटले आदि विजय एकले विजय एकले विजय एकले विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल पांडुरंगा 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 व्यापुनी जगता व्यापुनी जगता 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 तुझी अनंत 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 बहुविध रूप सुमने परी
जय। जय सद्गुरु महाराज की जय। कौन बतावे भाट गुरु बिन बड़ा बिगट यम घाट। गुरु बिन कौन बतावे भाट गुरु बिन बड़ा बिगट यम घाट। गुरु बिन कौन बतावे भाट गुरु बिन बड़ा बिगट यम घाट। भ्रांति की पहाड़ी नदियाँ बीच मोर। भ्रांति की पहाड़ी नदियाँ भ्रांति की पहाड़ी नदियाँ बीच मोर। अहंकार की गाट गुरु बिन अहंकार मदमत्सर का मदमत्सर का धारा बरसत। मदमत्सर का धारा बरसत। मदमत्सर का धारा बरसत। माया पवन घन घाट गुरु बिन माया पवन काम क्रोध दो पर्वत ठाड़े। काम क्रोध दो पर्वत ठाड़े। लोभ चोर संघात गुरु बिन। लोभ चोर संघात गुरु बिन कौन बतावे भाट। நம்ம எல்லாரும் தமிழ் தான். அப்படி இருக்கிறது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நங்கரல்லூர்லேருந்தோ அண்ணா நகர்லேருந்தோ டி நகர்லேருந்தோ இங்கே நம்ம வரணும்னா ஒரு இடத்த ஒழுங்காக கேட்கலையா, எக்கோவாக இருக்கு. இப்போ சரியா இருக்கா? அதாவது ஒரு இடத்துலேருந்து இப்போ இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம் அப்படின்னா இந்த அட்ரஸ் தெரிஞ்சால் மாத்திரம் போராது. நம்மளை ஏதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த நேம் போர்டை பார்த்துட்டே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறதுங்கிறது இந்த கூகுள் மேப்ஸ் தான். அது பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். ரோடே முடியுது. ஏன்னா என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். நம்ம ஒருத்தராத்துக்கு போகிறதுக்காக அவரோட அட்ரஸை போட்டு போகனா முட்டு சந்தில் நிறுத்தி விடுது. பார்த்தா யுவர் டெஸ்டினேஷன் அரைவிடு. பார்த்தா எங்கே நான் போக வேண்டிய இடம் இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி. ஆனால் இருந்தாலும் அதை நம்பிட்டு தானே போகிறோம். நம்ம அந்த இடத்துக்கு கரெக்டாக கொண்டு சேர்த்துறோம் இந்த கூகுள் மேப்ஸ்ன்னு இதை நம்பிட்டு தானே போகிறோம். அதுவும் இங்கிலீஷில் இருந்தால் ஓகே. அதுவும் தமிழில் பேசுகிறது கேட்டால் தமிழ்காரன் நம்மளுக்கே புரியாது. இடதுபுறம் செல்லுங்க மெதுவாக இது மாதிரிலாம் கூகுள் மேப்ஸில் வரதணும்.
இடம் தமிழ்நாடு தான், சென்னை தான், எல்லா ஏரியா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு சாதனம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. கண்ணுக்கு நேர தெரிஞ்ச இடமா இருந்தாலே ஒரு சாதனம் தேவையாக இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பகவத் சரணங்கிறது கண்ணுக்கே தெரியாத இடம். அதுவும் போகிற மார்க்கம் முழுக்க எப்படி இருக்குன்னு கபீர்தாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மகாத்மா அவருடைய கீர்த்தனம் தான். கோன் பதாவே பாட்ட குருபின்னு, நீ யாரை நம்பிடா போக முடியும்? குருநாதரை நம்பி மாத்திரம்தான் போக முடியும். இதனாலனா உனக்கு போகக்கூடிய மார்க்கம் முழுக்க கல்லும் முள்ளும் ஒரு பெரிய மலை, கண்ணும் தெரியாது, முழுக்க இருட்டாகவும் இருக்கும். ஒரு பெரிய நதியை நீ கடந்து போயாகணும். இதை முழுக்க அவர் வெளியிலேருந்து உபமானமே சொல்லலை, அவர் தனக்கு தானே சொல்லிக்கிறார். பிராந்திக்கு பஹாடி நதியா விச்சுமோ அகங்காரக்கி லாட்ட குருவின. அகங்காரங்கிற ஒரு பெரிய நதி இருக்கு, அந்த நதியை தாண்டணுமே. அகங்காரத்தை எப்படி ஒழிக்க முடியும்? பெரிய பெரிய மகாத்மாக்களே, பெரிய பெரிய ஞானிகளே, பெரிய நம்ம ரொம்ப உயர்ந்ததான ஸ்தானத்தில் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கே ஒரு அகங்காரம் இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் விட்டுட முடியுமா? அவளாலேயே விட முடியலங்கிறதே நம்மளால விட்டுற முடியுமா? அந்த அகங்காரத்தை தான் அவர் சொல்றார், பிராந்திக்கு பஹாடி நதியா விச்சுமோ. அகங்காரங்கிற ஒரு நதி இருக்கு, இந்த நதியை நீ தாண்டணும்னா உனக்கு யாரா உறுதுணையா இருப்பான்னா கோணு பதாவி பாட்ட குருபீனு. குருநாதர் இருந்தா மாத்திரம்தான் உன்னால சௌக்கியமாக இருக்க முடியும், சௌக்கியமாக பகவத் சரணத்தை அடைய முடியும். அது மாத்திரம் இல்லை, நதியை தாண்டினா மாத்திரம் போறாது. அடுத்தது பெரிய 2 மலை இருக்கு, உன்னால ஏறவே முடியாது, ரொம்ப செங்குத்தா இருக்கு. என்ன மலை? கல்லுனால ஏற்பட்ட மலையா, இல்லாட்டி மரஞ்செடி கொடிகள்லாம் இருக்குமா அந்த மலையிலன்னா வெளியிலேருந்து ஒரு மலையே சொல்லல. காமக்ரோததோ பருவத டாடே. காமக்ரோதம்னு நம்மளுக்கு 2 விரோதிகள் இருக்காலே, அதுதான் 2 மலை. காமம்ங்கிறது ஒரு வஸ்துவை நம்ம இது நம்மளுடையதுன்னு நம்ம நினைச்சுப்போம். அதை யாராவது ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டாலோ, யாரோ வேற யாராவது உரிமை கொண்டாடினாலோ நம்மளுக்கு அது கோபம் வருதோ, அதுதான் காமம்ங்கிறது. கோபம் மாத்திரம் நேரடியாக கோபம் வராது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த ஸ்பீக்கர்ல சார்ஜ் இல்லை. ஏண்டா சார்ஜர் எடுத்துன்னு வரலையே, இதோட வேற என்ன காரியம்னு திரும்பி திட்டுறேன். இதுதான் காமத்தினுடைய பிரதிபலிப்பு. இதுதான் புரியும்படி சொல்லணும்னா அது. ஏன்னா இதுல எனக்கு எதனால கோபம் வந்தது? இது என்னுடைய ஸ்பீக்கர், இது என்னுடையதுன்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்ததுனால இதை கரெக்டா ஸ்பீக்கரை கூட சார்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன காரியம் என் கூட வந்திருக்கல, வேற என்ன காரியம்? இந்த காமம் வரத்துக்கு, இந்த கோபம் வரத்துக்கு முதல்ல எது ஹேதுவா இருக்குன்னா கோபம் தான். காமம் வரத்துக்கு முதல்ல ஹேதுவா இருக்கிறது கோபம். இப்பேற்பட்ட 2 விரோதிகள் 2 மலையாக இருக்கா. காம குரோததோ பர்வத டாடே. ஒருவேளை நம்மளுக்கு காமமும் இல்லை கோபமும் இல்லை, நம்ம ஜெயிச்சுட்டோம்னா அடுத்தது இன்னொரு பெரிய சத்ரு இருக்கான், லோபச்சோர சங்காத குருவின்னு. போகக்கூடிய மார்க்கத்துல ஒரு பெரிய திருடன் இருக்கான். அவன் யாரு அப்படின்னா லோபம். லோபம்னா எதையுமே யாருக்கும் தரக்கூடாது, நம்மளே எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஒரு 10 ரூபா வந்தா கூட தானத்தை கொடுக்காம நம்மளே திருப்பி அதை ஒரு ரூபா கொடுத்தா போறோம் அப்படின்னு நினைக்க தோன்றது ஒண்ணு, அதுதான் லோபம். லோபச்சோர சங்காத குருவீன. இப்பேற்பட்ட ஒரு பெரிய நதி, இப்பேற்பட்ட பெரிய 2 மலைகள், இது மாதிரி ஒரு பெரிய திருடன். இது மாத்திரம் இல்லாம நீ போகக்கூடிய மார்க்கம் முழுக்க இருட்டாக இருக்கும். அதுக்கு யார் உனக்கு பிரகாசத்தை கொடுப்பா தெரியுமா? குருவின படா பிகட யமகாட் குருவீன. குருநாதர் மாத்திரமே தாண்டா உனக்கு ஒரு பெரிய ஒரு விளக்காக இருப்பார், உனக்கு பெரிய தீபத்தை கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, நீ போகக்கூடிய மார்க்கத்துல கொஞ்சம் தடுமாறி கீழே விழுந்துட்டோம்னா அடுத்தது நேரடியாக யமலோகம் தான். அந்த யமலோகத்திலேருந்து உன்னை காப்பாத்தி உன்னை பகவத் சரணத்துல கொண்டு விட்டுடுவார். இது என்னுடைய குருநாதரை பத்தி நான் பெருமையா பாடுறேன்னு நினைச்சுக்காத.
இது என்னுடைய அனுபவம்னு அவருடைய கீர்த்தனத்துல முத்திரையை பாடுறார். कहत कबीरा सुनु भाई साधो, कहत कबीरा सुनो भाई साधो, क्यों करना वो भाट गुरु बिन, कौन बतावे भाट गुरु बिन, बड़ा मिगत यम घाट गुरु बिन, कौन बतावे भाट गुरु बिन. சத்குருவை பார்த்து பார்த்து மகிழவும் வேண்டும், சத்குருவை பார்த்து பார்த்து மகிழவும் வேண்டும், சத்குருவின் சரணங்களை வணங்கவும் வேண்டும், சத்குருவின் நாமங்களை சொல்லவும் வேண்டும், சத்குருவின் நாமங்களை சொல்லவும் வேண்டும், சத்குருவின் சேவையெல்லாம் செய்யவும் வேண்டும். எந்த பிறவி எடுத்தாலும் சத்குருநாதா, எந்த பிறவி எடுத்தாலும் சத்குருநாதா, உன்னை மறவாத வரமருள்வாய் சத்குருநாதா, உலகமெல்லாம் தேடினாலும் சத்குருநாதா, உன்னை போல் கிடைத்திடுமோ சத்குருநாதா, எல்லையில்லா கருணையினால் சத்குருநாதா, நீ எல்லோரையும் ஆட்கொண்டாய் சத்குருநாதா, பார்க்கும் பார்வை தனியே சத்குருநாதா, பாபமெல்லாம் மறந்திடுமே சத்குருநாதா, சத்குருவை பார்த்து பார்த்து மகிழவும் வேண்டும். जय सद्गुरु महाराज की जय, समस्त संत मंडली की जय. नमः पार्वती पतये, भोलानाथा उमापते, शंभो शंकर पशुपते, 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 हंति वाहना नागभूषण, हंति वाहना नागभूषण,
பார்வதி ரமணா சதாசிவ பார்வதி ரமணா சதாசிவ பார்வதி ரமணா சதாசிவ भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर हर भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर नमः पार्वती पतये வெற்றிவேல் முருகனுக்கு என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த பன்னிரு கை வேலவனே 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 கண்ணிவல்லி மணவாளனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த பார்வதியால் பாலகனே பார்வதியால் பாலகனே பார்வதியால் பாலகனே பார்வதியால் பாலகனே பக்தர்களுக்கு அனுகூலனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே கால்களில் செல்லிலம்பு முருகன் கைகளில் பொறுத்ததனே கால்களில் செல்லிலம்பு முருகன் கைகளில் பொறுத்ததனே என வருவார் என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல்
வெற்றிவேல் முருகனுக்கு அயோத்தியவாசி ராம ராம் தசரத நந்தன ராம ராம் அயோத்தியவாசி ராம ராம் தசரத நந்தன ராம ராம் जानकी जीवन पतित पावन राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम गोविंद हरि भजोरे भैया राम गोविंद हरि भजोरे भैया राम गोविंद हरि जप तप साधन कछ नहीं लागत जप तप साधन कछ नहीं लागत करछतनाई घटरी भजोरे भैया करछतनाई घटरी भजोरे भैया राम गोविंद हरि भजोरे भैया राम भजोरे भैया राम अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम जानकी जीवन पतित पावन राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 संतते संपत सुख के कारण संतते संपत सुख के कारण जासे भूल भरी भजोरे भैया जासे भूल भरी भजोरे भैया भजोरे भैया राम भजोरे भैया अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम कहत कबीर जो मुख राम नाही कहत कबीर जो मुख राम नाही गोमुख धूल भरी भजोरे भैया गोमुख धूल भरी भजोरे भैया राम भजोरे भैया राम भजोरे भैया राम अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम अयोध्यवासी राम राम जानकी जीवन पतित पावन राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राजा रामचंद्र भगवान की जय।
92 டிசம்பர் 6ஆம் தேதி இந்த பாபர் மசூதி அன்னைக்கு தான் இந்த பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆச்சார். அந்த சமயத்தில் தான் வந்து ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் சேலத்தில் அவருடைய சத்சங்கம் நடத்திட்டு இருந்தார். அந்த சமயத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கே வந்து எப்போ வந்து அந்த பாபர் மசூதி இடிச்சதோ அந்த சமயத்தில் நம்மளுடைய குருநாதரை கூப்பிட்டு ஒரு உபதேசம் பண்ணார். இந்த அளவுக்கு அப்போது சோஷியல் மீடியா அதுமாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷன் கிடையாத ஒரு டைம். அந்த சமயத்தில் அன்னைக்கு அவருக்கு உபதேசம் பண்ணி குருநாதர், அதாவது நம்மளுடைய பரம குருநாதர் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் சொல்கிறதேவே இதை எப்பொழுதும் ஜபம் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு குருநாதர்கிட்ட ஆக்ஞை பண்ணார். அதை பண்ணிட்டு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொன்னார். 25 லட்சம் விட்டல் நாமா மாத்திரம் ஜபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். வேற முன்னாடி ஸ்ரீயோ ஓம் எந்த விதமான ஒரு மந்திரத்தையும் சேர்க்காம வெறும் விட்டல் நாமா மாத்திரம் 25 லட்சம் ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உபதேசம் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துல வந்து 90 நாட்களில் 25 லட்சத்தையும் முடிச்சு, அண்ணா இதுமாரி 25 லட்சமும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் சொன்னார், யார் இதுக்கப்புறம் உன்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு நாம பிரச்சாரம் பண்ண போறாளோ அவள்கிட்ட இதையே நீ சொல்லு. உன்னுடைய சிஷ்யர்களாக யார் வரப்போறாளோ அவள்கிட்ட 25 லட்சம் யார் ஜபம் பண்ணுறாளோ அதற்கப்புறம் தான் ஸ்டேஜில் ஏறி பஜனை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம், பக்த விஜயம் எதா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் அவள் பேசணும். முதல்ல அவள் சொல்ல போகிற கதைக்கு இந்த 25 லட்சம் விட்டல் நாமா தான் வந்து ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் இதை அவளை ஜபம் பண்ண சொல்லுன்னு 92லேயே வந்து இது மாதிரி குருநாதர்கிட்ட ஒரு ஆக்ஞை பண்ணார். எங்கள் 8 பேரையும் கூப்பிட்டு ஒரு 2 லாக்டவுன் டைமில் எல்லாரும் உட்காந்துட்டு ஃப்ரீயாக தானே இருக்கேன், இந்த விட்டல் நாமத்தை ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு. ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் 8 பேருமே வந்து இந்த 25 லட்சம் விட்டல் நாமாவை ஜபம் பண்ணோம். அவாவா பர்சனலாக நம்ம குளிக்கணுங்கிற அவசியமே இல்லை. சொல்லப்போனால் நாம கீதா உட்டா ஊட்டின்னு நாமம் தானே அது. அதனால் வந்து படுக்கையில் படுத்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட நாமத்தை ஜபம் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. ஒரு பெரிய பாக்கியம். சுவாமி கிருப்பையில், குருநாதருடைய கிருப்பையில் நாங்கள் 8 பேரும் பண்ணோம். 8 பேர் பண்ணோன்னு பெருமைக்காக சொல்லலை. ஸ்ரீமத் பாகவதத்தில் நாபின்னு ஒரு பெரிய ஒரு மகாத்மாவான ஒரு ராஜா அந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணார். அவருக்கு தான் வந்து ரிஷபதேவர் அப்படின்னு ஒரு பகவானுடைய அவதாரமே ஒரு அவதாரம். இந்த நாபிக்கு தான் புத்திரனாக அவதாரம் பண்ணார். பகவான் புத்திரனாக பிறக்கணும்னா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பண்ணியிருக்கணும். அந்த பாக்கியத்துக்கு இவர் என்ன, நம்ம ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை பண்ணுவோம். புண்ணியத்தை பண்ணாதான் பகவானுடைய அவதாரம் கிடைக்கும்னு இவர் இந்த புண்ணியத்தை ஆரம்பிக்கல. இவருக்கு என்ன தோணித்து, ஒரு யாகம் பண்ணுவோம். ஏன்னா ஒரு யுகத்திலையும் பகவானை இப்படி தான் பகவான் அடைஞ்சார்னு பல ஸ்லோகங்கள் ஜாயின் கிருத்தே யஜ்ஞைன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கிருத யுகத்தில் வந்து பகவானை யாகம் பண்ணி தான் அடைஞ்சிருக்கா. அப்படிங்கிறதுனால அந்த நாபி மகாராஜா என்ன பண்ணார், ஒரு பெரிய யாகம் ஏற்பாடு பண்ணி யாகம் பண்ணார். அந்த யாகம் பண்ண சமயத்தில் பகவானே சாட்சாத்காரமான பகவானே இந்த யஜ்ஞ குண்டத்தில் தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த நாபி தானே யாகம் பண்ணுறார். அந்த நாபியை பார்த்து கேட்கல. யாகத்துக்கு பிராமணர்கள் அவர்கள் தானே ரொம்ப முக்கியம், பிரதானம் அவர்கள் தானே. பண்ணி வைக்கக்கூடியவர் அவர்களுக்கு பேர் வந்து ரித்விகர்கள்னு பேர். ரித்விகர்கள்னு பேர். அந்த பிராமணா 16 பேரை கூப்பிட்டு பகவானே நேராக கேட்குறான், உங்களுக்கு என்ன வரன் வேணும் அப்படின்னு. இப்படி கேட்ட உடனே இந்த பிராமணர்கள் என்ன பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணார், ஜ்வர மரண தசாயாமபி சகல கஷ்மல நிரசனானி தவகுண கிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து. பகவான்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பண்ண, நான் இப்போ வந்து ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன், எந்த விதமான கஷ்டமும் இல்லை, பண கஷ்டமும் இல்லை, உடம்பு கஷ்டமும் இல்லை. இந்த சமயத்தில் உன்னுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் எனக்கு எல்லா கஷ்டமும் வரணும்.
அப்படி எல்லா கஷ்டமும் வர சமயத்தில் உன்னுடைய நாமா என்னுடைய வாக்கில் வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதற்கு முதல்ல என்ன அவர் சொல்கிறாருன்னா, அவர்கள் கேட்குறா, ஒரு பெரிய ஜுரம் வருது. இப்படி ஜுரம் வரது என்ன ஆகும்? நம்ம எப்பொழுதும் கையில் கவுண்டர் வச்சுட்டோ ஜபமாலை வச்சுட்டோ ஜபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஜுரம் வர சமயத்தில் யாராவது கவுண்டரை கொண்டு கையில் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? கவுண்டரை தூக்கி நம்மளே அவ மூஞ்சில் போட்டுடுவோம். நானே முடியாமல் படுத்துட்டு இருக்கேன், இப்போ கவுண்டரை கொண்டு கையில் கொடுக்குறியே. ஜபமாலையை கொடுத்தா எல்லாம் எனக்கு தெரியும் போடாம். எதனால? நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. இந்த முழுக்க இந்த ஜுரம் அந்த வேதனையில் இருக்கும். அவர்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறான், அது மாதிரி ஒரு வேதனை எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த சமயத்தில் கூட என்னுடைய வாக்கில் உன்னுடைய நாமா இருந்துகிட்டே இருக்கும். ஜுவர மரண தசாயாம் அப்படி. அது மாத்திரம் இல்லை, கடைசி காலத்தில் உன்னுடைய நாமா என்னுடைய வாக்கில் வந்துடுமா? எல்லா மகாத்மாக்களும் என்ன சொல்கிறா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். கடைசி காலத்தில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அதனால இப்போவே உனக்கு நான் நாமத்தை சொல்லிடுறேன், உன்னுடைய நாமத்தை சொல்கிறேன். அதனால எனக்கு நீ என்ன பண்ணு, இப்போ நான் சொன்னதை கடைசி காலத்தில் சொன்ன மாதிரி நினச்சிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணு. இதற்கும் ஒரு படி மேலே போய் ஆதிசங்கர பகவத் பாதால் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார், இது மாதிரி முருகா நான் படுத்த படுக்கையாக இருப்பேன், அதுவும் கட்டையாக படுத்துட்டு இருப்பேன். என்னுடைய பக்கத்தில் யார் என்ன பேசுகிறா, நான் பெத்த குழந்தைகள் நின்றுட்டு இருக்கும், அவர்கள் அழுவா, அது கூட எனக்கு தெரியாது. என்னுடைய உடம்பே மறந்துருக்கிற சமயத்தில் நீ என்ன தெரியுமா பண்ணணும்? மயூரம் சமாருஹ்ய மாபீரிதித்வம். உன்னுடைய மயிலை தூக்கிண்டு அது மேலே உட்காந்துட்டு நீ என்னை நோக்கி நீ வரணும். என்னை நோக்கி வர்றது மாத்திரம் இல்லை, நீ கஷ்டப்படாதரா, உனக்கு நான் இருக்க. மாபீரிதித்வம். எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் நான் இன்னைக்கு உன்னுடைய நாமாவை சொல்லிட்டேனே, உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், இந்த ஸ்தோத்திரத்தை நான் கடைசி காலத்தில் பண்ணதாக நினச்சிக்கோ. இப்படி எனக்கு அபயப்பிரதானம் பண்ணணும்னு ஆதிசங்கர பகவத் பாதால் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்தோத்திரத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். மரண தசாயாம் அபி சகல கஷ்மல நிரசனானி. நம்மளுடைய மனசில் எப்பேற்பட்ட ஒரு கல்மஷமோ பாபமோ இது மாதிரி இருந்தால் தானே பகவன் நாமம் வராமல் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு உன்னுடைய நாமம் மாத்திரமே. அதனால உன்னுடைய நாமம் எப்போதும் என்னுடைய வாக்கில் இருந்துகிட்டே இருக்கணும். தவகுண கிருத நாமதேயானி, என்னுடைய வாக்கில் வச்சன கோச்சராணி பவந்து, எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். எதற்காக சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப பாட்டு முழுக்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் பாடின்னு வந்துட்டுருக்கேன். இந்த ஜூன் மாதம் 28 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். ஜூலை 4 தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்தேன். இந்த ஒரு டெங்கு ஃபீவர் மெட்ராஸில் ஒரு காரியத்துக்காக வந்தோம். நாம சங்கீர்த்தனத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் போட்டு பெரட்டி எடுத்துடுத்து உடம்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களில் ஒரு 86 பாட்டில் சலையை ஏற்றிருக்கா உடம்புல. சாப்பாடு கிடையாது, ஒரு டம்ளர் தீர்த்தம் குடித்தா கூட திருப்பி வெளில வந்துடுறது. இது மாதிரி உடம்பு முழுக்க போட்டு புழிஞ்சா மாதிரி ஆகிடுது. நான் முதல்ல யோசித்தேன், இந்த தடவை சண்டே பஜனை வேண்டாம், அடுத்த மாதம் பண்ணிப்போம் அப்படிங்கிறதே. அப்புறமா தான் தோணித்து இதை தொடர்ந்து பண்ணணும், விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சரி இது ஒத்துண்டுருவோம்னு இந்த இன்னைக்கு 20ஆம் தேதி ஒத்துண்டு. நேத்திக்கு குத்தாலத்தில் பஜனை, கிட்டத்தட்ட அது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே ஒத்துண்ட பஜனை. ஒரு ஆரம்பித்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சிரமமும் தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா சுத்தமாக பாட முடியாமல் போயிடுது. நான் உடனேவே ஃபோன் பண்ணி இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவாள்கிட்டலாம் இன்றைக்கி என்னால் பாட முடியல, 27ஆம் தேதி வருது, இப்போ சண்டே வருது, அன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவோன்னு தோணிது. அதுக்கப்புறம் யாருக்கு பிள்ளையாக பிறந்துட்டு திருப்பி பயந்து பின்கால வைக்கவே கூடாது. என்ன ஆறுதோ பார்த்துப்பா, ஒன்று கதை சொல்ல முடிஞ்சால் கதை சொல்லுவோம், பாட முடிஞ்சால், அதாவது குருநாதர் கிருபையில் ஒன்று கதைன்னா 1.5 மணி நேரம் கதை சொல்ல முடியும், பாட்டு பாடுனா 1.5 மணி நேரம் பாட முடியும். இதெல்லாம் நம்மளுடைய சொப்பிரயாசையே கிடையாது, அவர் போட்ட பிச்சை தான். அதனால் என்ன முடியறதோ இன்றைக்கி பண்ணிவிடுவோம். அதனால் கிளம்பி வந்துட்டோம். அதற்கும் மேலே ஒரு பெரிய ஒரு கைங்கரியம் நம்மளுடைய ஆசிரமத்தில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா
இங்கே வந்திருக்கிறவா எல்லாருக்கும் தெரியும், வயசானவாலும் வந்திருக்கா, சின்ன குழந்தைகளும் வந்திருக்கு, என்னுடைய வயசில் இருக்கிறவாலும் வந்திருக்கா. நம்மளுடைய ஆசிரமம் 98 நம்ம ஆசிரமத்துக்கு வந்தோம். இந்த புனேல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா புனேல ஒரு பெரிய கோட்டீஸ்வரன். அவன் ஒரு 100 ஏக்கர் வாங்கினான். அவன் வாங்கிறதேவே நம்மளுடைய அப்பாவுடைய சத் சங்கம் அங்கே நடந்துட்டு இருந்தது. அப்பாட்ட சொன்னான், இது மாதிரி நான் ஒரு பெரிய 100 ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்கேன், அந்த லேண்டுக்கு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னா. சரின்னு அப்பா போயிட்டு வந்துட்டு ஒரு பெரிய சின்ன குன்று, அந்த குன்று மேலே கோவில் கட்டணும். யாருக்கு கட்ட போகிறேன்னாரு. உடனே நான் பாண்டுரங்கனுக்கு தான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ஏக்கர் இடம் வாங்கி, ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாண்டுரங்கன் கோவில். அதுவும் பாண்டுரங்கன் எந்த இடத்துல அந்த பீட்டத்தில் நிற்கிறாரோ அந்த பீட்டம் முழுக்க வெள்ளி, சுவாமி காலு கீழே முழுக்க தங்கம் வெள்ளிலாம் வாங்கிட்டான். அதுக்கப்புறமா பாண்டுரங்கனை வாங்கி பிரதிஷ்டை பண்ணான் அந்த இடத்துல. இது மாதிரி எல்லா கோவில்களையும் பார்த்தேன்னா இடம் வாங்கிடுவா. அதுக்கப்புறம் சாமி இடம் வாங்கினதுக்கப்புறம் கோவில் கட்டணுங்கிற எண்ணம் வரும். அப்புறம் எந்த கோவில் கட்டலாங்கிறதே அவ்வாருக்கு பிடிச்ச தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை கோவிலாக கட்டுவார். அப்படியே நேர் மாறுதல்லாம் நம்மளுடைய ஆசிரமமே. நம்ம சுவாமி முதல்ல வந்துட்டார் 95ல். நம்ம ஆற்றுக்கு சுவாமி அழிச்சுன்னு வந்துட்டார். அழிச்சுன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவரை எங்கே நிற்க வைக்கிறது? நாங்கள் இருந்ததோ வடகுடிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருக்க வைக்கலான்னா பக்தர்கள் எல்லாரும் வந்துட்டு போகிறதுக்கு அசௌரியமாக இருக்குமேன்னு கும்பகோணத்துலேயே காமராஜ நகர்னு இந்த பாலக்கார பக்கத்தில் ஒரு இடம். அங்கே வெங்கட்ராமன் வத்சலான்னு ஒரு தம்பதிகள், அவர்களுடைய ஆற்றுல இந்த சுவாமியை சும்மா பக்த பிரதிஷ்டையாக பண்ணி ஒரு ஏகாதசிக்கும் மாத்திரம் குருநாதர் அபிஷேகம் பண்ணி சத்சங்கம் நடத்திண்டு இப்படி ஒரு வருஷ காலங்கள் இருந்தார். அதற்கப்புறம் என்ன ஆச்சு? இவருக்கு ஏதாவது ஒரு இடத்த வாங்கி கோவில் கட்டிடணும். அதாவது பாண்டுரங்கன் வந்ததுக்கப்புறம் அதற்குள்ளேயே 97ல் அப்பா கருட சயனம்ங்கிற ஒரு யாகத்தை பண்ணார். என்னால் பாட முடியலன்னு தான் பேசுகிறேன். அதனால் ஏதாவது ஒரு கதையை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஆசிரமத்தினுடைய ஹிஸ்ட்ரியே சொல்லுவோமே அப்படின்னுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை சொல்லிட்டு வரேன். 97ல் கருட சயனம்னு ஒரு யாகத்தை பண்ணார். அந்த யாகத்துக்கு என்ன விசேஷம்னு பார்த்தேன்னா, பிராமணர்கள் மாத்திரம் இல்லை, இடம் மாத்திரம் இல்லை, கருடாகிருத்தியா கருடன் மாதிரியே செங்கல் அடுக்கணும். கிட்டத்தட்ட 1000 செங்கல். அந்த செங்கல் யார் அடுக்கிறாளோ அவள் கண்ணை மூடின்றணும். யார் முக்கியமாக யாகம் பண்ணுறாரோ அவர் தான் அந்த செங்கலை அடுக்கணும், அவர் கண்ணை மூடிக்கணும். ஒரு மேப்பு போட்டோ இல்லாட்டி ஒரு கோலம் வரைஞ்சோ இந்த செங்கலை வைக்க மாட்டார். வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லிகிட்டே ஒரு செங்கலாக வச்சுன்னு வந்தால் அந்த 1000 மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தேன்னா அது ஒரு கருடன் மாதிரியே இருக்கும், பறந்துன்னு இருக்கிற கருடன் மாதிரியே இருக்கும். இந்த யாகத்துக்கு பேர் கருட சயனம்னு பேர். இந்த யாகம் இப்போ நினச்சா உடனே பண்ணிடலாம். ஆனால் ஒரு 6 மாத காலங்கள் வெயிட் பண்ணணும், காத்துன்னு இருக்கணும். எதற்காகனா அதில் யூஸ் பண்ணுற செங்கல் பார்த்தேன்னா ஒரு டைமென்ஷனில் இருக்கும், ஒரு ஆக்கிருத்தியில் இருக்கும். இது முழுக்க இப்போ நார்மலாக செங்கல் போடுறவன்ட்ட பார்த்தேன்னா 4க்கு 8 4க்கு 10 இப்படி தானே கிடைக்கும். இது மாதிரி நம்மளுக்கு செங்கல் வேணும்னா ஆர்டர் பண்ணி தான் வாங்கி ஆகும். இப்படி அப்பா யாகம் பண்ணணுங்கிற சங்கல்பம் பண்ணுறதேவே என்ன ஆச்சுன்னா, இதை இதுமாதிரி யாகம் பண்ணணுங்கிற அவர் நினச்சிட்டு இருக்கிறது. முசிறி தீக்ஷிதர்னு ஒரு பெரிய ஒரு மகாத்மா இருந்தார். அவர் என்ன பண்ணார், வடகுடி கிராமத்துக்கு இது மாதிரி தீக்ஷிதர் நீங்கள் யாகம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன யாகம்னு கேட்டார். இதுமாரி கருட சயனம். அப்பா என்ன யாகத்தை மனசில் நினச்சிட்டு இருக்காரோ அதே யாகத்தையே அவர் கேட்டார். இப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், பேஷா பண்ணலாம், அப்படின்னா செங்கல்லாம் கிடைக்கணுமே. இல்லை, ஒருத்தர் யாகம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவருக்காக ஒரு 1000 செங்கல் ஆர்டர் பண்ணார். அவர் கடைசி நேரத்தில் யாகம் பண்ணலைன்னு சொல்லிட்டார். அந்த 1000 செங்கல் ரெடியாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நான் நேற்றுக்கு தான் நினச்சிட்டேன் இதுமாரி யாகம் பண்ணணும்னு, செங்கல் எப்படி கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த கல் எப்படி கிடைக்க போகிறதோன்னு தெரியலேன்னு தான் நான் யார்கிட்டையும் வெளியில் சொல்லலை.
அதற்கு உடனே அவர் என்ன சொன்னார், நீங்கள் உங்களுக்கு சுலபமாக கிடச்செடுத்து. எதனால கிடச்சது தெரியுமா? இந்த செங்கல் மேலே எந்த பிரபு நின்றுருக்கானோ, எந்த தெய்வம் நின்றுருக்கோ அந்த தெய்வத்தையே நீங்கள் உபாசனை பண்ணுறேன். அதனால் அவருடைய கிருப்பை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த செங்கல் ரொம்ப சுலபமாக கிடச்செடுத்து அப்படின்னு சொல்லி அப்பா உடனே யாக சங்கல்பம் பண்ண சொல்லி, அப்பா யாகம் பண்ணுறதேவே அப்பாவுக்கு தோணித்து இந்த கும்பகோணத்தில் இருந்த பாண்டவங்கன்னு ஊருக்கு அழிச்சுன்னு வந்துடுவோம், வடகுடிக்கு அழிச்சுன்னு வந்து விடலான்னு அப்பா யாகத்துக்கு சாட்சியாக இருந்தது நம்மளுடைய ஆசிரமத்தில் இன்னைக்கு தோன்றி இருக்காரே பாண்டவங்கன். இவர் தான் ஒரு வார காலங்கள் யாகசாலையிலேயே இருந்து அதற்கப்புறமா 98 நம்மளுடைய கோவிந்தபுரம் க்ஷேத்திரத்துக்கு நம்ம சுவாமி பிரதிஷ்டையானார். அவர் வரத்தே 2 பசுக்கள் தான், 2 பசுமாடோட வந்தார். அவருக்காக தான் பசு. இது எல்லாமே பார்த்தேன்னா நம்ம பாண்டுரங்கனுக்காக யாகம், பாண்டுரங்கனுக்காக சத்சங்கம், பாண்டுரங்கனுக்காக கோவிந்தபுரம் ஆசிரமம், பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியம் பண்ணணும், அவருக்கு பால் வேணுமேங்கிறதுக்காக 2 பசுக்கள். இது எல்லாமே அவருக்காக தான் வர ஆரம்பிச்சது. இப்படி 98 ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 2001 ஒரு பெரிய கோவிலாக கட்டலாங்கிற ஒரு பிளான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷ காலங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணியே ஒரு பெரிய கோவில். அந்த கோவிலும் யாருக்காகனா பாண்டுரங்கனுக்காக. அதற்கப்புறம் அப்பாவுக்கு தோணித்து 2 பசு தான் இருக்கு, என்ன பண்ணலான்னு தோன்றதே ஒரு பக்தர்களும் ஒரு 25 பசுமாடா ஆச்சு. இந்த ஸ்ரீமத் பாகவதம் பார்க்கறதுவே பார்த்தீங்கன்னா பிருந்தாவனத்திலேருந்து பகவான் துவாரகை போனார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதனால இந்த பிருந்தாவனத்தில் உள்ள பசுக்களை நம்ம ஆசிரமத்துக்கு அழிச்சுன்னு வரணும்னு 2006 போயிட்டு ஒரு 19 பசுக்கள் அழிச்சுன்னு வந்தது. இந்த 19 பசுக்கள் வந்தது. அதற்கப்புறம் திருப்பி 2007 போயிட்டு ஒரு 250 பசுக்கள். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிருந்தாவனத்திலேருந்து வந்த பசுக்கள் கிட்டத்தட்ட 999 பசுக்கள். நேத்திக்கு தான் அது கணக்கு எடுத்தது. துவாரகையிலேருந்து வந்தது ஒரு 300 பசு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1400 பசுக்கள் இன்னைக்கு ஆசிரமத்தில். இது முழுக்க நம்மளுடைய பாண்டுரங்கனுக்காக வந்தது. இது எல்லாம் நம்மளுடைய ஆயுசிலேயே நேராக பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும். பாண்டுரங்கனுக்காகவே கோவில், பாண்டுரங்கனுக்காகவே பசுமாடம், பாண்டுரங்கனுக்கு ஒரு வேதத்திலேயே சொல்கிறதே நம்மளுக்கு சொத்துனா எதுனா ஐஸ்வர்யம், பேங்க் பேலன்ஸு, நகை, இதுதான் நம்மளுடைய சொத்துன்னு நினைக்கிறோம். வீடாக வாங்கிறது, கார் வச்சுக்கிறது, இதுதான் நம்மளுடைய சொத்து. பகவானுக்கு எது சொத்துன்னு சொல்கிறதே பகவானுக்கு பசுக்களும் வேதம் படிக்கக்கூடிய பிராமணர்களும் தான் சொத்து அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய சுவாமிக்கு ஒரு 1500 பசுக்கள் இருக்கிறது. இது மாத்திரம் போராதுன்னு ஒரு 100 குழந்தைகள் ஆசிரமத்திலே வேதாத்தியனம் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே எதற்காக தோன்றியதுன்னா பாண்டுரங்கனுக்காக தான் தோன்றியது. இது மாத்திரம் இல்லாமல் இந்த லோகத்தில் எத்தனையோ தேர், சித்திரை மாதம் வந்ததுன்னா ஒரு ஊர்லேயும் தேர் ரொம்ப விமர்சையாக கொண்டாடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உண்டானது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான தேர் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுடைய ஆயுசில் நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதேவே ஒரு தேர் நிர்மாணமாகி வரப்போகிற செப்டம்பர் 14 அந்த நம்மளுடைய பாண்டுரங்கன் அந்த தேரில் வரப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் இதை பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை பகவான் நம்மளுக்கு பண்ணியிருக்காருங்கிறது தான். இந்த தேருங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லையானோ, பணம் சுலபமாக வந்துடும். இந்த பணத்தை முழுக்க கரெக்டான டயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டான சமயத்தில் எந்த வேலை நடக்கணும்னு முடிவு பண்ணணும். நாங்கள் தேர் செப்டம்பர் 14 முடிவு பண்ணியாச்சு. இது முடிவு பண்ணது மாத்திரம் விஷயம் இல்லாமல் நாங்கள் முழுக்க பாக்கி லௌகீக காரியத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்துட்டோம். பக்தாலாம் எந்த பக்தாலாம் அந்த தேர் கைங்கரியத்தில் கலந்துக்கிறாளோ அவளுக்கு திருப்பி ரிமைண்டர் பண்ணி இதே மாதிரி காரியத்தை பார்த்துட்டு இருந்துட்டோம். தேர் எந்த நிலையில் இருக்குங்கிறத நாங்கள் யாருமே ஒழுங்காக கவனிக்கலை. ஒரு 4 நாட்கள் முன்னாடி போய் பார்த்தா அவன் சொல்கிறான் இன்னும் தேர் ரெடி ஆகிறதுக்கு 6 மாதம் ஆகுங்க. நாங்கள் பத்திரிக்கை அடித்தாச்சு செப்டம்பர் 14 தேருன்னு. இப்படி இருக்கிறதே எப்படி இதை கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் அப்பா என்ன பண்ணிட்டா, இந்த ஒரு தேரில் கிட்டத்தட்ட இந்த கிட்டத்தட்ட 5 நிலையாக வரப்போகுது. ஒரு நிலைங்கிறது 1.5 அடி, மொத்தம் 1.5 அடியாக 5 நிலையில் வரப்போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு
நிலையிலையும் ஒரு சுவாமியினுடைய திருவுருவ படத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல திவ்ய தேச பெருமாள் அந்த நிலை முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 ஃபோட்டோ வரும். ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து நம்பெருமாள், எங்கள் கும்போணத்தில் உள்ள ஆறாவமுதன், மன்னார்குடி கோபாலன், சோழிங்கர் நரசிம்மர், இது மாதிரி உள்ள திவ்ய தேச பெருமாளாக முதல் நிலையில், ரெண்டாவது நிலை அடுத்த மேலே உள்ள நிலையில் நவக்கிரகம், அஷ்டலக்ஷ்மி, இது மாதிரி உள்ள திருவுருவப்படம், மூணாவது நிலையில் நம்மளுடைய மதம் முழுக்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம 1.5 மணி நேரம் பஜனை பண்ணுறோம், பிரவச்சனம் பண்ணுறோங்கிறதுக்கு யார் காரணம்னா நம்மளுடைய குருமார்கள் தான். இந்த மதத்தை யார் ஸ்தாபனம் பண்ணா? ஆதிசங்கர பகவத் பாதால், சங்கராச்சாரியால், அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியால், மத்வாச்சாரியால், இது மாதிரி உள்ள ஆச்சாரிய புருஷர்களால் உள்ள அவர்களுடைய திருவுருவப்படமும் மூணாவது நிலையில். நாலாவது நிலையில் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இது முழுக்க ராமாவதாரம் முழுக்க 16 படத்தில் ராமாவதாரம் முழுக்க வந்துடும். அது மாதிரி 16 படத்தில் கிருஷ்ணாவதாரம் முழுக்க வந்துடும். அவருடைய லீலைகள் முழுக்க இது நாலாவது நிலையில். அஞ்சாவது நிலையில் இந்த தர்மத்தை முழுக்க நம்மளுக்கு காமிச்சது சந்துக்கள், சாதுக்கள் தான். அதனால் ஞானேஸ்வரர்லேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிகள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷ பக்தர்களை ஒரு 32 படத்துலக்குள்ளே அவர்களை கொண்டு இது முழுக்க ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் பஜனை பண்ணுற சமயத்தில் கூட இந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இந்த ஃபோட்டோவை முழுக்க டிசைன் பண்ணிகிட்டு இருக்கான். அதை 8 பேர் நம்ம ஆசிரமத்தில் முழுக்க பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதை 10 பேர் கர்விங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இது முழுக்க நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த ஒர்க்கு சமயத்தில் முழுக்க அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே இருந்தால் முழுக்க டஸ்ட்டு, அது முழுக்க திருப்பி போய் தொண்டையை பிடிக்கிறது. அதனால் ரொம்ப பாடவும் முடியல. இந்த ஜுரம் சிரமம் வேறு. இதே சமயத்தில் எடுத்துட்ட காரியத்தை நல்லபடியாக குருநாதர் கூட இருந்து நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணணும்னு இத்தனை காரியமும் மண்டையில் ஓடிண்டே இருக்குது. இதுக்கு நடுப்புற பஜனை வேற பண்ணணுங்கிறதுனால எந்த அளவுக்கு முடியறதோ அந்த அளவுக்கு பாடுவோம். அப்புறம் நம்மளுடைய ஆசிரமத்தை பற்றி சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான். அதனால் மேலே ஒரு 20 நிமிஷம் அபங்கமாக பாடி இந்த சண்டே சத் சங்க பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த மாதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்மளுடைய இந்த சண்டே சத் சங் எங்கேங்கிறத ஒரு 10 நாட்களில் சொல்லுவோம். அதனால் இன்னைக்கு வந்த பக்தர்கள் எல்லாரும் அவசியம் செப்டம்பர் 14ஆம் தேதி ரதோத்சவத்துக்கு அவசியம் எல்லாரும் வந்துருங்கோ. தேர் வடம் பிடிக்கிறதுக்கு தேர் ரெடி பண்ணிவிடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு தேரை ரெடி பண்ணிவிடலாம். அதை முழுக்க அனுபவிக்கிறதுக்கு பக்தர்கள் வேணுமோனோ. அதனால் வந்திருக்கிற எல்லா பக்தர்களும் அவசியம் நம்மளுடைய இந்த 14ஆம் தேதி செப்டம்பர் 14ஆம் தேதி சுவாமி தாயாரோட கிருபையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். போலா புண்டலி கவரதா ஹரி விட்டல். ஆகஸ்ட் 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 16 17 पंढरीनाथ महाराज की जय। आनिक दूसरे मजना गियाता मिलया चित्त पाशुनिया
सकला भाव तो निराला नाही तुझा पांडुरंग ध्यानी पांडुरंग मनी पांडुरंग 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 तुका म्हणे नेत्री खेळी बोल तटस्थे ध्यान निठेवनी पांडुरंग ध्यानी पांडुरंग ध्यानी पांडुरंग ध्यानी पांडुरंग 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 विठ्ठल पांडुरंगा
विठ्ठल पांडुरंग हरे विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग नाम हे नगरी वैकुंठ पंढरी नाम हे नगरी वैकुंठ पंढरी नाद तो श्री हरी पांडुरंगा नाद तो श्री हरी पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा नरदेह जन्मले पंढरीचा गेले नरदेह जन्मले पंढरीचा गेले हरी पाहिले पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा बिमरचे स्थान देवाचे दर्शन बाब हे जलोन जाय तेथे बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा चरणावरी माता नरहरी ठेविला हृदयी बिमला पांडुरंगा विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा हरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा जना भाई मने देवा बोलो अभंग जना भाई मने देवा बोलो अभंग प्रेम भरनाथ पांडुरंग पांडुरंग
हरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग बोलो विठ्ठल पांडुरंग हरे विठ्ठल पांडुरंग बोलो विठ्ठल पांडुरंग हरे विठ्ठल पांडुरंग बोलो विठ्ठल पांडुरंग हरे विठ्ठल पांडुरंग बोलो विठ्ठल पांडुरंग बोलो विठ्ठल पांडुरंग बोलो विठ्ठल पांडुरंग बोलो विठ्ठल पांडुरंग हरे विठ्ठल पांडुरंग बोलो विठ्ठल पांडुरंग बोलो विठ्ठल पांडुरंग हरे विठ्ठल पांडुरंग बोलो विठ्ठल पांडुरंग हरे विठ्ठल पांडुरंग बोलो 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 विठ्ठल पांडुरंग रूप भगत लोचनी रूप भगत लोचनी सुख झाले वो सुख झाले वो सुख झाले वो साजनी सुख झाले वो साजनी 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 सुंदर ओहो श्याम सुंदर 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 मदन मोहन ओहो मदन मोहन मदन मोहन श्याम सुंदर श्याम सुंदर श्याम सुंदर सर्व सुख जया गर बाप रखुमा देवी मदन मोहन श्याम सुंदर श्याम सुंदर श्याम सुंदर मदन मोहन ओहो मदन मोहन श्याम सुंदर श्याम सुंदर श्याम सुंदर श्याम सुंदर ओहो मदन मोहन मदन मोहन श्याम सुंदर श्याम सुंदर मदन मोहन श्याम सुंदर
वल्लभ मागे पुढे उभा सांभाळी मागे पुढे उभा सांभाळी तू माझी माऊली पांडुरंग 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 बोला पांडुरंग 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 रायाच्या नगरी पंढरी विठुरायाच्या नगरी पंढरी रायाच्या नगरी पंढरी विठुरायाच्या नगरी पंढरी पांडुरंग 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 भवतामी बरे जावेरा मध्ये पळदरी कालवा भवतामी बरे जावेरा मध्ये पळदरी कालवा पंढरी 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 विठुरायाच्या नगरी पंढरी विठुरायाच्या नगरी पंढरी 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 पांडुरंग 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 ऐसे स्थल नाहे कोणे तुकाया ना विठ्ठल पुढे ऐसे स्थल नाहे कोणे तुकाया ना विठ्ठल पुढे पंढरी 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 विठुरायाच्या नगरी पंढरी विठुरायाच्या नगरी पंढरी पंढरी पांडुरंग 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 पांडुरंग
रंगम्मा जी हरि रे रंगम्मा जी हरि रे हरि रे रंगम्मा जी हरि रे कृष्णम्मा 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 रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा मुक्ताबलन थनागी मुक्ताबलन थनागी पीतांबर गजांगी पीतांबर गजांगी मुक्ताबलन थनागी 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 पीतांबर गजांगी चरण जाले जाले वागे गम्मा चरण जाले जाले वागे गम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा देवुड़ा बावली देवुड़ा बावली देवुड़ा बावली देवुड़ा बावली उभी माजी बावली उभी माजी बावली देवुड़ा बावली उभी माजी बावली देवुड़ा बावली उभी माजी बावली शांति की सागरी गम्मा शांति की सागरी गम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी विठेवरी निधेऊ भी विठेवरी निधेऊ साधे चंद्रभागे तीरे साधे चंद्रभागे विठेवरी निधेऊ भी साधे चंद्रभागे तीरे विठेवरी निधेऊ भी साधे चंद्रभागे विठेवरी निधेऊ भी साधे चंद्रभागे तीरे विठेवरी निधेऊ भी साधे चंद्रभागे रामयाजी कई बारी रंगम्मा रामयाजी कई बारी रंगम्मा
पुण्डलीकवरदा जानकीकान्तस्मरणं जय जय राम राम सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द नमः पार्वतीपतये हर महादेव पंढरीनाथ महाराज की जय। सद्गुरु महाराज की जय। सद्गुरु विठलदास महाराज की जय। समस्त संत मंडली की जय। आंजनेय मूर्ति की जय। உண்மையிலே இன்னைக்கு அந்த பிரவாகம்ங்கிற அந்த டைட்டிலுக்கு ஏத்தாப்புல பக்தி பிரவாகமாக இருந்த ஒரு மாலை பொழுது. அவர் ஸ்பெஷலாக கோவிந்தபுரம் நேத்தி குத்தாலத்தில்னு சொன்னார். இன்றைக்கி இப்போவே உடனே இங்கே முடிச்சுண்டு நாமசங்கீர்த்தன் நிகழ்ச்சியை முடிச்சுண்டு கோவிந்தபுரம் செல்கிறார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்து கொடுத்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஹம்சத்வனியில் நான் அவர்கிட்ட ஸ்ரீநாத் மகாராஜ்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நாங்கள் மாதந்தோறும் நாம சங்கீர்த்தனம்னு ஒரு சீரியஸ் நடத்தினோம். இப்போ திரும்பி ரிவைவ் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னு. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லோகம் சொல்லி எனக்கு சொன்னார், நாம சங்கீர்த்தனம் இருக்கிற இடத்துலலாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஸோ மங்களம் உண்டாகும்னு சொன்னார். அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் நம்மளோட சேர்ந்தவா எல்லாருக்கும் மங்களம், செல்வம், ஆரோக்கியம் எல்லாம் இருக்கட்டும்னு வேண்டிண்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த மகாராஜ் அவர் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் நம்ம எல்லாரும் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் சனாதன தர்மத்தை எடுத்து இந்த மாதிரி அவர் சொன்னார் பேசுகிறச்சே, இந்த மாதிரி ஒரு 5 hours கூட தூங்குறதுக்கு அவகாசம் கிடையாது அவளுக்கு. அந்த மாதிரி உழைச்சுன்னு இருக்கா. நம்ம நாட்டுடைய கலாச்சாரம், பண்பு, சனாதன தர்மத்தை காப்பாற்ற நாம் எல்லோரும் ஆண்டவனை பிரார்த்தித்து அவர்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இருந்து செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்று ஹம்சத்வனியின் சார்பில் உங்கள் எல்லோருடைய சார்பில் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.